ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் குன்றத்தூரில் இருக்கிற திரு ஊரக பெருமாள் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பல. அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். திருப்பதி பெருமாளோட அதே மாதிரியான வடிவங்க. இதுவும் 7 அடி உயரம். இது மேற்கு நோக்கிய அபூர்வ அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாகதோஷம் நீக்கக்கூடிய தலமாகவும் சொல்லப்படுது. இந்த கோயில் பற்றின மற்ற சிறப்பு அம்சங்களை இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த திருஊரக பெருமாள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, குன்றத்தூரில் நம்ம முருகன் கோயில் இருக்குது இல்லைங்களா, குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நான் ஒரு வீடியோ கிளிப் கூட ஆட் பண்ணியிருப்பேன். குன்றத்தூர் முருகன் கோயிலேருந்து இந்த கோயில் எவ்வளோ பக்கத்தில் அப்படின்றது. ஜஸ்ட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் ரோடுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த பெருமாள் கோயில் தாங்க தெரியும். ஸோ குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறவங்க மறக்காமல் இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. சரி, இந்த கோயில் பார்த்திங்கன்னா 800 ஆண்டு காலம் பழமையான சோழர் காலத்து கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பதி பெருமாளோட அதே வடிவம் அப்படின்றாங்க. இந்த கோயிலோட மூலவர் 7 அடி உயரத்தில் இருக்கார். திருப்பதிக்கு போக முடியாதவங்க இங்கே வழிபடுறது திருப்பதி போகிறதுக்கான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கிய அபூர்வ அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது பெரும்பாலான விஷ்ணு கோயில்கள் எல்லாமே கிழக்கு நோக்கி தான் இருக்குமா. ஆனால் இந்த கோயிலில் இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேற்கு நோக்கி, அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவூரக பெருமாளை நோக்கி இந்த திசையில் இருக்கிறார் அப்படின்றது தான் இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தோஷம் நீக்கக்கூடிய தலமாகவும் சொல்லப்படுது. இதுக்கு ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, குலோத்துங்க சோழன் அவருக்கு ஒரு தீராத தோஷம் ஏற்பட்டு அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்காக அவருடைய கனவில் பெருமாள் தோன்றி காஞ்சிபுரம் போய் வழிபடுமாறு அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அங்கே போயிட்டு அவருக்கு அந்த தோஷம் நீங்கி அவருக்கு எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குலோத்துங்க மன்னன் திரும்பி இங்கே குன்றத்தூரில் அதே மாதிரியான ஒரு கோயிலை இங்கே கட்டுறாரு. அதுதான் இந்த கோயில்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பரிகாரத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிகாரத்தலம் அப்படின்ற போது நாகதோஷம் மற்றும் எந்த விதமான கிரக தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்கவுங்க நட்சத்திர நாட்களில் போயிட்டு அவங்களால முடிஞ்ச வஸ்திர தானமோ, அதாவது ஏதாவது ஆடை தானமோ இல்லை அன்னதானமோ அந்த மாதிரி செஞ்சு வழிபட்டு வந்தால் அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. அவ்வளோ அழகாக இருக்காங்க இங்கே தாயார். பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்யாண ராமர், ஆண்டாள், அப்புறம் ஆஞ்சநேயர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சன்னதி இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு கோபுர சன்னதி இருக்குது. அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 5 நிலைகள் கொண்ட அழகிய ராஜ கோபுரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோபுரங்கள் எல்லாமே இப்போ புதுசாக அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ குன்றத்தூர் கோயில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இட் வில் பி அ கிரேட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.